விஜய் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு நேரடியாக களத்தில் போய் வந்தப்பயே வந்து ஒரு எதிர்வினை அவருக்கு தொடங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாணவ மாணவியர்கள் 10th + 2 மாணவ மாணவிகளுக்கு ஒரு பரிசளிப்பு விழா. அதோடு சேர்ந்து ஒரு ஸ்பீச். அந்த ஸ்பீச்சில் வந்து கண்டிப்பாக அரசியல் கலந்த ஒரு ஸ்பீச்சாக இருந்தது நம்ம கூட பார்த்துருந்தோம். இதற்கும் எதிர்வினை இல்லை எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்குமானா நிச்சயம் இருக்கும். ஏன்னா விஜய் கூட ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு போல்டாக ஒரு நேரடியான தாக்குதல் எதுவுமே பண்ணல. வந்து போகிற போக்கில் அப்படியே சொல்லி 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 தான் அதை வந்து இது பண்ணியிருந்தாரு. அரசியல் கருத்தெல்லாம் குறிப்பாக வந்து தமிழகத்தில் வந்து போதை பொருட்கள் அதிகமாக இருக்குது. அது இளைஞர்களாக பார்த்து திருந்தணும். அதில் வந்து நீங்களே வந்து ஒரு முடிவு எடுத்துக்கணும். அந்த போதை பழக்கத்துக்குள்ளே போகக்கூடாது. இதுக்கு வந்து ஆளுங்கட்சியை மட்டும் விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை சொன்னார். இது படித்தவர்கள் அரசியல் தலைவர்களாக வர வேண்டும் அப்படின்னு அதையும் வந்து சொல்லியிருந்தார். இது மாதிரியான கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனாலும் வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் எரிச்சலை ஏற்படுத்தும். இன்னும் இருக்குது. இன்னும் அந்த எதிர்வினைகள்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த விஜய் த்ரிஷா மேட்டர் கூட பார்த்தீங்க, இதில் கூட ஒரு அரசியல் உள்நோக்கெலாம் இருக்குது. ஏன்னா விஜய் த்ரிஷா கிசு ரொம்ப காலம் இருக்குதுங்க. அது வந்து கில்லி குருவி ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. இப்போ ஏன் அந்த ஃபோட்டோ எடுத்து போடணும்? இது ஏன் இப்போ வந்து அதை வந்து ஒரு பேசும் பொருளாக மாற்றணும்? விஜயோட இமேஜை ஏன் காலி பண்ண நினைக்கிறார்களா? அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு கரும்புள்ளி ஏற்படுத்துகிறார்களா? அப்படின்னா அந்த சந்தேகம்லாம் இருக்குது. அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு போக்கிரி படத்துக்கு வச்சுருந்த ஒரு பேனர் வந்து ஒரு கட் அவுட்டு கீழே விழுந்து அது கீழே வந்து ஒரு 10 வயசு பையன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அதை சோஷியல் மீடியாவில் ஒரு விவாத பொருளாக விஜய்க்கு எதிரான ஒரு விஷயமெல்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ இந்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழாவிற்காக சில அந்த கட்சி அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயோடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை சில உறுப்பினர்களை வந்திருக்காங்க. ஒரு ஒரு கார்லேயோ ஜீப்லேயோ வந்திருக்காங்க. அந்த நேரம் ஒரு பள்ளி பேருந்து அப்படி கிராஸ் பண்ணி போயிருக்குது. இவங்க அந்த வெளியெல்லாம் உட்காந்துக்கிட்டு தலையை நீட்டிக்கிட்டு ஓன் கத்துனத யாரோ வீடியோவை எடுத்து அதையும் போட்டிருக்காங்க. வந்து இதெல்லாம் என்னங்க அப்படின்னா இதெல்லாம் மீட் பண்ணி தான் ஆகணும். வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்குள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு அது பழைய சம்பவங்கள் சொல்லும்போதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். விஜயகாந்த் இது போல தான் கட்சி அறிவிச்சுட்டு அது ஒரு சாதாரணமாக அப்படி கடந்துட்டாங்க. வந்து விஜயகாந்த்லாம் எங்கேருந்துயா வந்து கட்சி ஆரம்பித்து அவருக்கு தமிழே சரியாக பேச தெரியாது, இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது, யாருக்கிட்டையும் போய் ஒரு முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர், அவருக்கு ஒரு தெளிவான முடிவே கிடையாது, அவர் ஒரு குடிகாரர் அப்படின்னு மாதிரிலாம் ஆரம்பிக்கும் போதே ஒரு இமேஜெல்லாம் கொண்டு வந்து அசால்ட்டாக விட்டாங்க. அவர் ஒரு மாநாடு நடத்தி ஒரு பெரும் கூட்டத்தை காட்டிய பிறகு என்ன ஆகிப்போச்சுன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் ஒரு ஒரு கடுப்பும் ஒரு பயமும் உண்டாச்சு. அதனால தான் அவருடைய கல்யாண மண்டபம்லாம் இடிக்கப்பட்டதுக்கான சம்பவங்கள்லாம் நம்ம செய்தித்தாள்களில் படித்தோம். நம்ம அதேமாதிரி விஜயகாந்த் பெரும் எதிர்கட்சி தலைவராக 21 எம்எல்ஏக்களுடன் வந்து அப்படி நின்னார். வந்து தேமுதிகன்ற கட்சியை உருவாக்குனவர் அவர் தான். வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி தொடங்கின புதுசு வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த நேரம் டி நகரில் பர்கிட் ரோட்லேருந்து ஒரு பத்திரிகை ஆஃபீஸ் ஒரு வார பத்திரிகை வெளி வந்தது. இப்போ சரத்குமார் இன்டர்வியூ எடுத்ததும் அந்த இன்டர்வியூவில் என்ன பண்ணிட்டாரு, அன்றைய முதல்வர் ஜெயலலிதா வந்து அதுக்கப்புறம் கூட்டணிலாம் போய் சேர்ந்தார். அப்போது ஒரு காட்டமான ஒரு பேட்டி கொடுத்துட்டார். அந்த பேட்டி வந்து காட்டமாக கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது அட்டைப்படத்துலையும் போஸ்டராக வச்சு விட்டாங்க. இப்போ அது அந்த சமயத்தில் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்கள்லாம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் சென்னை முழுக்க போஸ்டர் ஒட்டிட்டாங்க. அந்த புக்கு அவ்வளோ புத்தகத்தையும் 1 மணி நேரத்தில் வந்ததை வந்து மொத்தம் வாங்கி எங்கெங்கெல்லாம் வெளியூர்களில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ மொத்தத்தையும் வாங்கி போய் போஸ்டர்லாம் கிழித்து அதை கொண்டு போய் எரித்து சாம்பலாக்கிட்டாங்க. இது இல்லாமல் உருட்டுக்கட்டையெல்லாம் தூக்கின்னு வந்து அந்த பத்திரிகை ஆஃபீஸை வந்து அடித்து உடைச்ச சம்பவங்கள்லாம் உண்டு. இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாம் வந்து அரசியலுக்குள் புதிதாக வருபவர்கள் மீட் பண்ணி தான் ஆகணும். விஜய் மாதிரியான ஒரு செலிபிரிட்டிகள், ஒரு மாஸ் உள்ளவர்கள், மக்கள் மத்தியில் செல்வாக்கு, ரசிகர் மத்தியில் செல்வாக்கு உள்ளவர்கள்லாம் வந்து தான் ஆகணும். ரைட்டு, அதெல்லாம் மீட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு விஜய்க்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்புறம் இந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், என் சீமான் அவர் கூட சொல்லலாம். வந்து தம்பி இப்படி கரெக்டாக போங்க, இப்படி காய நகர்த்துங்க, என்னையும் இது மாதிரியான தாக்குதல்லாம் நடத்துவாங்க, இது மாதிரியான பேச்செல்லாம் பேசுவாங்க, அதுக்கு எதிர்வினை ஆற்றாதீர்கள், எந்த விதத்திலும் சோர்ந்து பார்க்காதீங்க அப்படின்னு அவர்கள் கூட அட்வைஸாக இருக்கலாம். இப்போ இந்த நடந்த அந்த பரிசளிப்பு விழாவில் கூட பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே விஜயோடைய ஸ்பீச்சுக்கு முன்னாடி 2 பேருக்கு நன்றி சொல்லியிருந்தார். ஒன்று வந்து மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி அப்படின்னார். ஆனந்த் அப்படின்னா தெரியும், புஷி ஆனந்த் வந்து புஷியை விட்டார், ஆனந்த் சொல்லியிருந்தார். அடுத்து வந்து ராஜேந்திரனுக்கு அவர்களுக்கு நன்றி அப்படின்னாரு. சரி, புஷி ஆனந்த் ரைட்டு, ராஜேந்திரன் யாருன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த பேரை சொன்னவொடனே. ஏன்னா ராஜேந்திரன் வந்து அவருடைய கார் டிரைவர்.
அதை தாண்டி இன்றைக்கி வந்து அவர் குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு நண்பர் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்கிறது நாளைய தீர்ப்புக்கு பிறகு அடுத்தடுத்த படங்கள் அப்போ ஆரம்பகட்ட காலத்துலேருந்தே ராஜேந்திரன் ரொம்ப காலமாக வந்து அவர் கூட வந்து டிரைவராகவே இருக்கார். டிரைவர் விஜயை பார்த்துக்கிறது, அவர் என்ன நினைக்கிறாரு ஏது அந்த அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து. எது சொல்ல வரேன்னா, ஒரு கட்டத்தில் விஜய்க்கும் அவருடைய தந்தை எஸ்ஏசிக்கும் பெரிய சண்டை நடந்தது. அந்த சண்டையில் வந்து விஜய் தரப்பில் இருந்த எஸ்ஏசியோடைய ஆட்கள் எல்லாத்தையும் வந்து அமுச்சு விட்டார் விஜய். அது மாதிரி ஒரு டாக் இருந்தது. எல்லாரையும் அமுச்சிட்டாரு. அப்புறம் அவர் எஸ்ஏசி கிட்ட போயிட்டு எல்லாரும் வந்து அழுது, இவ்வளோ காலம் இருந்தமேப்பா நாங்கள், இவ்வளோ தூரம் அவரை தம்பியோட வளர்ச்சிக்கு இப்படிலாம் இருந்தோம், போஸ்டர் ஓட்டணும், ரசிகர் மன்றத்தை பார்த்துக்கிட்டோம், ஒரே நாளில் எப்படி இது பண்ணிட்டாரு. அப்புறம் சாலிகிராமத்தில் அவங்க தங்குறதுக்கான ஒரு இடம் கொடுத்து வச்சுருந்தாரு வந்து விஜய். அதெல்லாம் காலி பண்ண சொன்னதெல்லாம் சம்பவம் உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்புறம் எஸ்ஏசியை அவங்கள தங்க வச்சுருந்தாரு. அப்புறம் சில காலங்கள் அவங்க காணாமல் போயிட்டாங்க. ஆனால் தொடர்ச்சியாக அந்த கான்ட்ரவர்சி எவ்வளோ நடந்தாலும் தன்னுடன் ராஜேந்திரன் வந்து கூடவே வச்சுக்கிட்டார். கிட்டத்தட்ட அவருடைய பர்சனல் பிஏ மாதிரியே பார்த்து ஆக்கிட்டார் வந்து. இங்கே ஒரு படத்தில் கூட மொட்டை ராஜேந்திரனுக்கு வந்து ராஜேந்திரன் அப்படின்னு அந்த பேர்லாம் வச்சு கூப்பிடுவார் இல்லைங்களா, ஏற்கனவே இந்த ராஜேந்திரன் தான். இப்போ கூட சமீபத்தில் கூட கேள்விவிட்டேன், அவருடைய மகள் திருமணம், அந்த திருமணத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்து நடத்தினவர் விஜய் தான். அது காரணம் என்னென்னா, ஒருத்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை, அவங்க பார்த்துக்கிற விதம், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ குறிப்பறிந்து செய்தல்னு வாங்க இல்லைங்களா, அதுமாரி விஜய் என்ன நினைக்கிறாரு என்ன இது பண்ணுறாருன்னு தான் கரெக்டாக குறிப்பறிந்து செய்யக்கூடிய ஒரு நபர் தான் ராஜேந்திரன். நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் ஒன்று இப்போ போயிருந்தோம் வந்து, அது சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ எதிர்பாராதான் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருச்சு. கூட்டம் வந்தவொடனே யாரும் இந்த மாதிரி பவுன்சர்ஸ்லாம் இப்போ இல்லை. இப்போ இந்த மாணவி பரிசளிப்பு விழாவுக்கே வந்து துபாயிலேருந்து பவுன்சர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துக்கிறாங்கன்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அப்போ அந்த பவுன்சர்ஸ்லாம் கிடையாது. விருப்பப்பட்டால் லோக்கலில் போலீஸுக்கு சொல்லி இது பண்ணலாம், இல்லைன்னா கூட விட்டுடலாம் நம்ம. அப்போ எங்கேருந்தால் வந்த கூட்டத்துக்கு என்ன பண்ணுறாரு, விஜயை சூழ்ந்து வந்துட்டாங்க அத்தனை பேரும். ராஜேந்திரன் தான் ஆளே கூட ஒன்று தாட்டியாலாம் கூட இருக்க மாட்டார். பார்த்தீங்கன்னா அப்படி ஒல்லியாக இருப்பாப்பில், ஆள் பிடிச்சி இந்த பக்கம் அப்படி நகர்த்தி கொண்டு போய் அந்த காரில் உட்கார வச்சு காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போனது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் வந்து விஜயை ஏறக்குறைய நெருங்க விடாமல் பார்த்து கொண்ட ஒரு நபர். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மேடையில் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்குறது இல்லைங்களா, அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா விஜய் வந்து நடிகர் விஜயாக தாண்டி அரசியல் கட்சியினுடைய தலைவராக இது வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த விழாவுக்கு கூட பார்த்திங்கன்னா, இந்த பரிசளிப்பு விழாவுக்கு யார் செலவு பண்ணதுன்னு ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருந்தது சோஷியல் மீடியாவில். என்னென்னா, எங்கள் கட்சி செலவு பண்ணிச்சா, இல்லது வேறு யாராவது வந்து ஃபண்டு கொடுத்தாங்களா, இல்லை கட்சியில் இருக்கிற பிக் ஷாட்டு, அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற பிக் ஷாட்ஸ் கிட்டேருந்து இதை வாங்கி செலவுக்கு வாங்கிறேன். ஏன்னா போன விழா கூட அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டது. நான் என்ன சொல்கிறேன்னா, கட்சி செலவு பண்ணிச்சா, இல்லை கட்சியில் உள்ளவர்கள் யாராவது கொடுத்தாங்களா, இல்லது அவங்க கிட்டேருந்து இவங்க பிடுங்கினாங்களா, அதெல்லாம் விடுங்க. அந்த விஷயம் கான்ட்ரவர்சியாக ஆகும் பொழுது, அதை கொடுத்தவங்க யாராவது வந்து பேசும்பொழுது, எப்போ எங்கிட்டேருந்து காசை பிடிங்க இந்த விழாவை நடத்திட்டாங்கன்னு சொல்லும் பொழுது தான் இது பேசும் பொருளாக மாறும். விருப்பப்பட்டு தானே கொடுத்துருக்காங்க, ஒரு கட்சிக்கு கொடுக்குறது தானே. அந்த காலத்தில் வந்து நிதி கொடுங்கன்னே கேட்பாங்க, வந்து உண்டி வச்சே நிதி வாங்கினதெல்லாம் உண்டு. அதனால் இதை ஒரு விவாத பொருளாக மாற்றிட்டு இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் புஷி ஆனந்துக்கு தான் வந்து ஒரு பெரிய தலைவலி. இல்லது வந்து ஏன் நான் பாட்டு சும்மா இருக்கிறேன், என்ன ஏன் வம்புக்கு எடுக்கின்ற கதையாக வந்து அவரை தான் வந்து பிரச்சனைக்குள்ளாக்குறாங்க. என்னென்னா, இந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவுக்கு வந்தவங்க, இந்த மாணவர்கள் இல்லாத இந்த பெற்றோர்லாம் போய் புஷி ஆனந்த் காலில் தொப்பு தொப்புன்னு விழுந்திருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் பதறி போய், என்னங்க இது வந்து யார் நீங்கள் வந்து எழுந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்து இது சில பேர் அங்கே நிர்வாகிகள் செல்ஃபோன் எடுக்கணும் போய் செல்ஃபோன்லாம் தட்டி விட்டுருக்காரு. வந்து என்ன பாவீங்க, யாராவது சொல்லி கொடுத்தீங்களா என்ன எதுன்னு, என்ன இல்லைங்க ஐயா, இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் இதுக்கு காரணம், நீங்கள் விஜய் கூடவே இருக்கிறீங்க, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் முக்கியம், அந்த இதில் சொல்லணும். ஐயோ எதுவும் பண்ணாதீங்கப்பா, நீங்கள் ஏற்கனவே என் காலில் வந்து எங்கள் கட்சிக்காரங்க விழுந்ததுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வந்து ஏன் விழுறீங்க அப்படின்ட்டு. மேபி இதெல்லாம் வந்து அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த சலசலப்புகள் இதெல்லாம் நடக்க தான் ரைட்டு. அதை கூட ஒருத்தர் எழுதியிருக்காரு, இந்த காலில் வந்து இந்த பெற்றோர்கள் விழ சொன்னதே வந்து புஷி ஆனந்த் தான் அப்படின்னா. இது எந்த விதத்தில் நியாயங்க? வந்து ஒரு கட்சிக்காரர்கள் நிர்வாகிகளை விழ சொல்லுங்க, விழுந்தாங்க அப்படின்னா அதுக்கு சொன்னார் அப்படின்னா கூட அர்த்தம் இருக்குது. வெளியூர்லேருந்து வராங்க, அவங்க பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பரிசளிப்பு விழா நடக்குது, அது விஜய் கொடுக்க போகிறாரு, அந்த நேரம் வந்து அவங்களை விழ சொல்கிறதுனா இதெல்லாம் நான்சென்ஸான ஒரு இது. இதெல்லாம் நான் சோஷியல் மீடியாவை இதை ஒரு விஷயமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் விஜய் கடந்து போய்கிட்டே இருப்பார் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம்தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இன்றைக்கி அதாவது வந்து இன்றைக்கி நான் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டேன். அடுத்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி இன்னொரு செட்டு மாணவர்களுக்கெல்லாம் வந்து நான் பரிசளிப்பு கொடுக்கும்போது எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னாச்சு, இப்பயே சொல்லியாச்சு அப்படின்னு. இதை தாண்டி
கோட் படம் முடிந்த பிறகு ஒரு அரசியல் மாநாடு, அந்த அரசியல் மாநாடில் இப்போ பேசுனதை விட 10 மடங்கு ஸ்பீச் விஜயோடைய அரசியல் ஸ்பீச் இருக்கும், மக்கள் பிரச்சனை இருக்கும், அது எந்த மாதிரியாக இருக்கும். அதை பேசின பிறகு அவருக்கு எதிர்மறையான எதிர்வினைகள் வரும், எதிர்ப்புகள் வரும்னா கண்டிப்பாக வருங்க. நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, நம்ம அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோமோ நமக்குள்ளே தான் இருக்கணும். இந்த கட்சி தலைவர்கள் புதுசாக ஒருத்தரை உள்ளே விட மாட்டாங்க. அப்படி புதுசாக ஒருத்தர் உள்ளே வந்தால் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அதுபோல் அந்த ஒன்று சேர்ந்ததை விஜய் எப்படி எதிர்த்து நிற்பார். தமிழக வெற்றி கழகம் 2026 எந்த அளவு வாக்குகளை பெறப்போகிறது, எத்தனை இடங்களை பெறப்போகிறது, முதலமைச்சர் நாற்காலி விஜய்க்கு கிடைக்குமா என்பதை காலம் இனி இருக்கும் பொழுது பதில் சொல்லிக்கொண்டே இருக்கும். நன்றி.